முதல்ல மாந்தி தோஷம் ஒரு ஜாதகத்துல எப்படி எதனால அதிகமா பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துர்மரணம் அடைஞ்சவங்க. நம்முடைய தாத்தன், பாட்டையன், அவங்களுக்கு முப்பாட்டையன்னு சொல்லக்கூடிய அந்த உறவுகள்ல ஏதாச்சும் துர்மரணம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஒரு ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க, ஒரு விஷம் அருந்தி இறக்குறாங்க, ஒரு ஏதாச்சும் தண்ணீல அடிச்சு செல்லப்பட்டு இறக்குறாங்க, தற்கொலை செய்தல், தூக்கு போட்டு மாட்டிக்கிறது, ஒரு மண்ணெண்ணெய் ஊத்திட்டு இறந்துறது. இந்த மாரி ஒரு மனசு தாங்காம இறக்கக்கூடியவருடைய அந்த ஆன்மாவுடைய தன்மை, அந்த உடல் வந்து இறக்கும்போது என்ன நினைச்சிருக்கும்னா, நாம இறக்குறோம். சில விஷயங்கள நம்மளால அனுபவிக்க முடியலன்னு நினைச்சிருக்கும். அப்ப அந்த உடல் தோஷம் தான். மாந்தினா பிரேதம்னு அர்த்தம். பிரேத சாபம்னு சொல்லக்கூடிய பிரேத தோஷம் சொல்லுவோம். அப்ப அந்த உடல்களுடைய தோஷம் அப்படிங்கிறது ஆன்மா வெளிய போனாலும் அந்த உடல் ஒரு வகையில ஒரு ஒரு ஏக்கத்தோட தான் போயிருக்கும். அந்த மாரி ஒரு சில பேருக்கு வரும். இறக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, யாருமே பக்கத்துல இருந்திருக்க மாட்டாங்க. உறவுகள் எதுவும் பக்கத்துல இருந்திருக்க மாட்டாங்க. அந்த இறக்கும்போது அந்த ஒரு வேதனையோட இறந்திருக்கும். அந்த உடலும் சில நேரத்துல தோஷமா வந்து நம்முடைய ஜாதகத்துல வந்து அமரும். மாந்தினாவே பிரேதம் தான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதனால நமக்கு என்ன மாரி பாதிப்புகள்லாம் வரும்னா, அந்த எந்த ஸ்தானத்துல மாந்தி இருக்குதோ, அவங்க இதுக்கு வந்து ஆசைப்பட்டு கிடைக்காம போச்சோ, அது நம்மளுக்கு கிடைக்கிறதுல தடை நெறைய ஏற்படும். ஸோ அது ரொம்ப பெரிய சிக்கலாவே வந்து வரும்.